நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 7ஆம் பதிகத்தின் 5ஆம் பாசுரத்தில் விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே என்று பாடுகிறார். எனக்கு சுவாமியாய் விளங்கும் அந்த விஷ்ணு பகவானுடைய பார்வைக்கு தோற்று நான் விழுகிற அவன் திருவடிகளும், விழுந்து வணங்கின என்னை வாரி அணைத்து தாங்கி பிடிக்கின்ற அவன் திருக்கரங்களும், எழுந்து நின்ற என்னை குளிர கடாட்சிக்கும் அவன் திருக்கண்களும் ஆகிய மூன்றும் மதகுகளை திறந்தவுடன் பாயும் வெள்ளம் போன்று ஒளிப்பிரவாகமாய் எந்தவித குறையும் இன்றி விரிந்து மலர்ந்துள்ள சிவந்த தாமரை மலர் போலவும் உண்மையில் அப்படி ஒரு உமானம் குறையில்லாத அழகுடன் காணப்பட்டன. இவ்விதம் அவன் என்னை அணைத்து கொண்ட போது அவனுடைய அழகான திருமேனியானது நீலமயமாக பறந்து காணப்படுகின்ற ஒளிவீசும் குளிர்ந்த மலை போல காணப்பட்டது. அவன் வாய் அமுதத்தையே உண்டு அதனால் மயங்கி அவன் கைத்தலத்திலேயே உறங்கி இப்படி அவன் திருவாய் மற்றும் திருக்கரம் ஆகியவற்றால் தீண்டப்படும் அளவிற்கு ஐஸ்வர்யத்துடன் எங்கும் பரவி நிற்கும் சந்திரனுடைய ஒளி போல ஸ்ரீ பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு விளங்கிற்று. மேலும் கோடி சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதித்தால் ஒருவேளை அதன் ஒளிக்கு ஒப்பாகலாம் என்னும்படி சுதர்சன சக்கரத்தின் பிரகாசம் காணப்பட்டது. இவை அனைத்தையும் தன் மகிழ்ச்சி வெள்ளம் மூலம் மூடுவது போல இருந்த பெரிய மகுடமானது தன் அடியார்களின் விரோதிகளை அழிப்பவனான மதுசூதனன் என்னும் என் சுவாமிக்கு விளங்கிற்று என்கிறார் ஆழ்வார்.